கட்டுறேன்னு சொல்லிட்டு சுத்தம் பண்ணி வச்சுருந்தோம். கொரோனா வந்ததுனால கொரோனா கூட மழையும் வந்து செடியெல்லாம் வளர்ந்து போயிடுச்சு. இப்போ நாங்கள் இதை க்ளீன் பண்ணி இது யாருக்க சுத்தமாக போகிறாங்க. செடி ஸ்ட்ராங்காக எல்லாம் கீழே மரத்தக்காரிக்கெல்லாம் தர்பூசணி செடி பூசணிக்காய் செடி பூசணிக்காய் செடிடா இது. சாரி இது பூசணிக்காய் செடியா கொடி அங்கே போகுது குடி கும்பலாக இங்கே வை. சரி நீ வெட்டு. இந்தா நிறைய பூச்சிலாம் இருக்கும். அந்த கையை கச்சிடும். அதுக்கோசம் வந்து அது முன்னாடி பூச்சிலாம் ஊற்றிட்டு சரியாக பாருங்க இது போயிட்டு வந்து நாங்கள் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமேட்டா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஓரளவு க்ளீன் பண்ணிட்டோம். அங்கே இருந்ததெல்லாம் பிடி எல்லாம் பண்ணிட்டோம். இன்னும் இங்கே இந்த இடம் இருக்குது க்ளீன் பண்ணோம். இப்போ அந்த இடத்த புல்லுலாம் இருக்குதுல்ல அதெல்லாம் இப்போ க்ளீன் பண்ணி தேவைன்ட்டாங்க. பல்ல நோண்டி மண்ணை போடுவோம் சரியாக போயிடுமா. இப்போ இன்னும் இங்கே தான் பிடுங்கணும். இது செடியை பிடுங்க முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நானும் இப்போ இருக்கிறேன் இழுக்கவே முடியல. இது சூத்துல ஏறி போகுது. சின்னதாக இருக்குது செடி, அடி வரைக்கும் பிடி, நல்லா அடி வரைக்கும் அந்த சாதத்தில் வச்சு பிடி. இப்போ இரு ஸ்டார்ட். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் க்ளீன் பண்ணியாச்சு. முதல்ல எப்படி செடியெலாம் கொடியெலாம் ஹைட்டாக வளர்ந்துருந்து இங்கெல்லாம் இது எப்படி இருந்து இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியாச்சு. இந்த லைட்டாக கீழே மட்டும் அந்த கிராஸ் இருக்குது, அது வந்து மேஸ்திரி வந்து க்ளீன் பண்ண வேணாம் போதும் இப்போ வந்து நாளைக்கு வந்து இங்கே எல்லாம் வந்து மார்க் பண்ணி 11 வேலையை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ வந்து இந்த பார்ட் வீடியோவில் மட்டும் இது க்ளீனிங் வீடியோ மட்டும் பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு. இது குப்பையெல்லாம் வந்து இந்த இடத்த கொட்டி வச்சுக்கிறோம். கொஞ்சம் எடையப்போ இப்போ அங்கே பிடுங்கின குப்பையெல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கே கொட்டி வச்சுக்கிறோம். எவ்வளோ குப்பை பாருங்கள். அந்த இந்த இடத்த வந்து இதில் வந்து இது வரைக்கும் அங்கே பிடுங்கின குப்பை. மறுபடியும் வீடியோ வந்து பீச்சில் கால் கை கழுவுனா சுத்தமாக இருக்கும். காயம் எதாக இருந்தால் சீக்கிரமாக ஆறிடும். அதுக்கோசரம் தான் இப்போ நாங்கள் பீச்சுக்கு வந்து கை காலெலாம் கழுவுறோம். கடல் சொரப்பாக இருக்குது, அதனால தான் நாங்கள் குளிக்கல. இப்போ பார்த்துக்கோங்க, காலெல்லாம் பெருசாக இருக்குது.
ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீட்டு வேலை முடிஞ்சிச்சு. சரி அப்படியே ஏன்னா கூல்ட்ரிங்க்ஸ் சாப்பிட்டு சமையல் சாப்பிட்டு போகலான்னு வந்தோம். அப்படியே காலு கையெல்லாம் அழுக்காக இருந்ததா, அப்படியே காலு கையெல்லாம் கழுவிக்கின்னு ஆரோவில் பீச் அப்படியே சுற்றி பார்த்துட்டு போகலாம். ஆரோவில் பீச் இது பார்த்துங்க, ஆரோவில் பீச்சு. நாங்கள் இப்போ வந்து பவாண்டா வாங்கியிருந்துக்கிறோம் சாப்பிட்றதுக்கு. பவாண்டா வாங்கியிருந்துக்கிறோம். அப்புறம் வந்து 2 சம்சா ஆளுக்கு 1. நீங்களே என் கூட வந்து சாப்பிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டுட்டு அப்புறம் போகிற வழியில்